Statisticsல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது mean and variance of binomial distribution. Binomial distributionக்கான mean variance derivation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first binomial distributionக்கான formula வந்து NCX p power x q power n minus x. இதுதான் binomial distributionக்கான formula. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா p plus q whole power n அப்படின்னு சொல்லலாம். p plus q ஓட வேல்யூ 1. p plus q equal to 1. p ன்றது probability of success, q ன்றது failure, n ன்றது number of trials. இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா expectation of x. expectation of x னா summation x equal to 0 to n x into p of x. இது வந்து ஃபார்முலா expectation of x ஓட ஃபார்முலா. p of x இருந்த இடத்துல நம்ம பைனாமியல்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ x into ncx p power x q power n minus x. இப்போ இந்த ncx நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். summation x into ncx எப்படி எழுதலாம்? ncr. நம்ம ncrன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல நமக்கு. ncrன்றது என்னது? n factorial by n minus r factorial into r factorial. Okay. So n factorial by n minus x factorial into x factorial. அங்க r இருக்க இடத்துல இங்க x. p power x q power n minus x. இப்போ வெளியில ஒரு x இருக்கு. அந்த xையும் உள்ள ஒரு x factorial இருக்கு. x factorialனா இப்போ 5 factorial என்ன அர்த்தம்? 5 into 4 அப்படின்னு எழுதுவோம்ல. 5 into 4 into 3 எனக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் டேர்ம்ல நம்ம ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்ப x ஃபேக்டோரியல் நான் எக்ஸ்பாண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? x into ஓகே x into அடுத்த டேர்ம் x minus 1 ஃபேக்டோரியல். எனக்கு x மட்டும் போதும் கேன்சல் பண்றதுக்கு. அதனால x into x minus 1 ஃபேக்டோரியல் p power x q power n minus x. இப்ப இந்த xம் இந்த xம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. n factorial by n minus x factorial into x minus 1 factorial p power x q power n minus x. இப்போ இந்த டேர்ம் பாருங்க. இது வந்து ncx ஃபார்முலால தான் இருக்கு. பட் ncx ஃபார்முலால நமக்கு ஓரத்துல ncr ஓட ஃபார்முலா என்ன? n factorial by n minus r factorial into r factorial. அந்த rக்கு பதிலா இங்க x minus 1 இருக்கு. நம்மளோட ஃபார்முலால மேல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ncx p power x q power n minus x. நான் இப்ப ஹைலைட் பண்றேன் பாருங்க. இப்ப இந்த இடமும் x minus 1 இருந்திருக்கணும். இந்த இடமும் x minus 1 இருந்திருக்கணும். இப்ப நம்ம ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணலாம். சம்மேஷன் இங்க மேலையும் மைனஸ் 1 இருந்திருக்கணும். ஸோ n into n minus 1 factorial மாத்திட்டோம். கீழே x minus 1 factorial இருக்கு. அப்ப p பவர்லயும் எனக்கு x minus 1 வந்திருக்கணும். இப்ப பவர்ல ஒரு மைனஸ் 1 நாமளே ஆட் பண்ணோம்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு பிளஸ் 1 ஆட் பண்ணணும். ஒரு மைனஸ் 1 எடுத்ததுனால ஒரு பிளஸ் 1 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது q பவர் n minus x. இப்ப அந்த x இருக்க வேண்டிய இடத்துல x minus 1 வரணும். அப்போ ஒரு minus 1 வரணும். ஒரு plus 1 எனக்கு சேர்ந்து வரணும். ஸோ அப்போ n minus 1 minus of இப்படி இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது பாருங்க. n minus 1 minus x plus 1. இது ரெண்டு கேன்சல் n minus x வருதா? ஸோ அந்த x minus 1 வரதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் நம்ம. x வர இடத்துல x minus 1 வரணும். ஸோ இங்கேயும் minus of x minus 1 factorial. அந்த இங்க minus 1 இருக்கிறதுனால இங்கேயும் 1 n minus 1 முன்னாடி டேர்ம் இருக்கு. இப்ப இங்க qக்கும் அதே தான். இங்க n minus x எப்படி மாத்திரமோ அதே மாதிரி n minus 1 minus of x minus 1. இந்த ஸ்டெப் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாத்தணும். இப்ப ஹைலைட் பண்ண x minus 1 பாருங்க. அந்த x minus 1 மாத்துறதுக்காக தான் p பவர்ல இருந்த x x minus 1 மாத்திட்டேன். அங்க ஒரு minus 1 புதுசா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த மைனஸ் 1 டேலி பண்ண பக்கத்திலேயே p பவர் 1ன்னு ஒன்னு போட்டுக்கிட்டேன். அப்ப இது ரெண்டு டேலி ஆயிரும். அடுத்தது q பவர் n மைனஸ் x கிடையாது. அந்த இடம் x மைனஸ் 1.
அப்ப அங்க -1 வரணும்னா n கூடயும் -1 வரணும். ஸோ n பக்கத்துலயும் x பக்கத்துலயும், அதனால அங்கேயும் மாத்தியாச்சு, டினாமினேட்டர்லயும் மாத்தியாச்சு. இப்போ x இல்லாத டேர்ம்ஸ் ஏதாவது இருந்தா அதை நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ எந்தெந்த டேர்ம் ஃபேக்டோரியலும் இல்லாததை நான் வெளியில எடுத்துட்டு வரேன். இப்போ நான் எதை எடுத்துட்டு வரேன்னா இந்த n-ம் இந்த p-யும் மட்டும்தான் நமக்கு தனியா இருக்கு. அது ரெண்டையும் வெளியே தூக்கிடலாம். மீதி இருக்கிறது n-1 ஃபேக்டோரியல் n-1 மைனஸ் x-1 மொத்தமா இது வந்து நீங்க பார்க்கும்போது மேல n ஃபேக்டோரியல் கீழே n-x ஃபேக்டோரியல் இன்டூ x ஃபேக்டோரியல். அந்த -1 எல்லாம் பார்க்க கூடாது, பார்க்கும்போது சேர்த்து பார்க்கணும். p பவர் x q பவர் n மைனஸ் x, இந்த பிராக்கெட்ல இருக்கிறது n, அடுத்த பிராக்கெட்ல இருக்கிறது x, அப்படி பார்க்கணும். இப்போ இதை நான் என்னால எப்படி எழுத முடியும்னா p பிளஸ் qன்னு எழுத முடியும். இதுக்கு ஃபுல்லா ஒரு பிராக்கெட் யூஸ் பண்றேன். இந்த ஃபுல் டேர்மையும் என்னால p பிளஸ் q ஹோல் பவர்னு எழுதலாம். ஸோ np இன்டூ p பிளஸ் q, இப்போ பவர் வந்து n மைனஸ் 1. இப்போ p பிளஸ் qவோட வேல்யூ 1. 1க்கு நான் பவர் ரைஸ் பண்ணாலும் என்ன ஆகும், அது அதே வேல்யூவா தான் இருக்கும். அப்போ என்னோட மீன் வேல்யூ np. ஸோ மீன் ஈக்குவல் டு np, மீன் கிடைச்சிருச்சு. மீன்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த செகண்ட் பார்ட் நம்ம மேல இருக்குல்ல அந்த மீன் தான் அது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும். எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்னா என்னால இப்படியே வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாது, ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் கூட ஒரு எக்ஸை ஆட் பண்ணி ஒரு எக்ஸை சப்ட்ராக்ட் பண்றேன். பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயரையே ஒரு எக்ஸை ஆட் பண்ணி ஒரு எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஹோல் திங் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த டேர்மை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இந்த எக்ஸ் ஒரு டேர்மாவும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒரு டேர்மாவும் ரெண்டா சம்மேஷன் பிரிஞ்சிரும். ஸோ சம்மேஷன் எக்ஸ் இன்டூ இந்த எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ் ஒரு டேர்ம் பிளஸ் சம்மேஷன், இது ரெண்டுத்துலயுமே எக்ஸ் இருக்கு, ஸோ ஒரு எக்ஸை வெளியில எடுக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ பி ஆஃப் எக்ஸ். இது ஒரு டேர்மாவும் பிரிஞ்சிருச்சு, ரெண்டு சம்மேஷனா பிரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்ன்றது மேல போய் பாருங்க நம்மளோட மீன் தான். எக்ஸ் இன்டூ இங்க இருக்கா, இங்க பாருங்க, எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளோட மீன் வேல்யூ. மீன் வேல்யூ தான் நமக்கே தெரியுமே. மீன் வேல்யூ இப்பதானே கால்குலேட் பண்ணோம், என்பின்னு கால்குலேட் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்பின்னு எழுதிக்கலாம். செகண்ட் பார்ட் தான் சம்மேஷன். நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n எழுதாம எழுதியிருக்கேன், நீங்க மறக்காம எழுதி தான் எழுதணும் எல்லா இடத்துலையும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n, எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n. ஓகே, x into x minus 1, p of x ஓட வேல்யூ ncx p power x q power n minus x. இப்போ np இங்க இருக்கு plus summation x equal to 0 to n x into x minus 1. bracketல ncx expand பண்றோம், n factorial n minus x factorial x factorial p power x q power n minus x. அடுத்த ஸ்டெப்ல இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அதை வந்து இப்ப எக்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணா எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2 போயிட்டே இருக்கும். ஸோ என்பி பிளஸ் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 வெளியில இருக்குது. அதை கேன்சல் பண்றதுக்காக கீழே இப்ப பாருங்க நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு, எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 பக்கத்துல இருக்க எக்ஸ் மைனஸ் 2க்கு ஃபேக்டோரியல் p பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸ். இந்த ரெண்டு டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ np பிளஸ் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் p பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸ். இப்போ போன பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. நான் ஒன்னொன்னா மாத்திரம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 to n
மேலேயும் -2 வரைக்கும் வந்தா நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ n இன்டூ n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். கீழே ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே இருக்கு. ரெண்டாவது டேர்ம் எக்ஸ் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இருக்கு. இப்போ p பவர் எக்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல தானே எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு மேலே ஹைலைட் பண்ணது. அப்போ p பவரும் எப்படி இருந்திருக்கணும், எனக்கு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருந்திருக்கணும். அதனால எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிட்டேன். இப்போ -2 எக்ஸ்ட்ரா இருக்கா, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு +2 எழுதிட்டோமா. அடுத்தது இப்போ n மைனஸ், இப்போ இதை கீழே எழுதுறேன் பாருங்க, n மைனஸ் எக்ஸ், வெறும் எக்ஸ் இருக்கக்கூடாது, எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கணும். இப்போ இங்க எக்ஸ் மைனஸ் 2 இருக்குன்னா என்ன அர்த்தம், n பக்கத்துலயும் -2 இருக்கணும். அப்பதான் எனக்கு n மைனஸ் எக்ஸ்ன்னு சேர்த்து படிக்க முடியும். அப்போ எங்கெல்லாம் n மைனஸ் எக்ஸ் இருக்கோ அங்க நான் இப்போ என்ன பண்றேன், n மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஃபேக்டோரியல். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா பாருங்க, அந்த எக்ஸ் மைனஸ் 2க்காக இதெல்லாம் மாத்துறோம். அப்போ கியூவும் எனக்கு என்னவாயிரும், n மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பிரிச்சிட்டோமா. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம சும்மா இருக்கிற டேர்மை வெளியில கொண்டு போறோம். சும்மா இருக்கிற டேர்ம்ன்றது எக்ஸ் இல்லாம ஃபேக்டோரியல் இல்லாம இருக்கிற டேர்ம்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். np பிளஸ் n இன்டூ n மைனஸ் 1 இன்டூ பி ஸ்கொயர் வெளியில போயிடும். பிராக்கெட்குள்ள சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு n n, இதை வந்து நீங்க பார்க்கும்போது இப்படி பாருங்க, n ஃபேக்டோரியல் n மைனஸ், ஏன்னா ஒரே மாதிரி இருந்தா தானே நம்ம அதை வந்து n மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் இன்டூ எக்ஸ் ஃபேக்டோரியல் அண்ட் p பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபுல் டேர்மையும் அந்த பிராக்கெட்ல எழுதின ஃபுல் டேர்மையும் நம்ம என்னன்னு எழுதலாம், p பிளஸ் க்யூன்னு எழுத முடியும். ஸோ np பிளஸ் n இன்டூ n மைனஸ் 1 p ஸ்கொயர் இன்டூ p பிளஸ் q ஹோல் பவர் இப்போ n மைனஸ் 2. p பிளஸ் க்யூன்றது 1, அப்போ 1க்கு ரைஸ் பண்ணும்போது அது என்னவாயிடும், ஃபுல் டேர்மும் 1 தான். ஸோ np பிளஸ் n இன்டூ n மைனஸ் 1 p ஸ்கொயர், இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. நம்ம வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது np பிளஸ், நான் இதை மல்டிப்ளை பண்ணா n ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது மீன், மீனோட வேல்யூ np, np-ய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா np பிளஸ் n ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பி ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆகி இந்த ரெண்டுத்துல காமனா என்னால np எடுக்க முடியும். இப்போ 1 மைனஸ் q, 1 மைனஸ் qன்றது நமக்கு, சாரி 1 மைனஸ் p, 1 மைனஸ் p நமக்கு தெரியும் p பிளஸ் q ஈக்குவல் டு 1ன்னு. அப்போ 1 மைனஸ் pனா அதை qன்னு எழுத முடியும்ல, q ஈக்குவல் டு 1 மைனஸ் p. ஸோ இட்ஸ் np இன்டூ q. இதுதான் நம்மளோட வேரியன்ஸ். இது ஒரு மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் த டெரிவேஷன். இன்னொரு மெத்தட் வந்து யூசிங் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணலாம், அதையும் ஃபாலோ பண்ணலாம். கொஸ்டின்ல அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க டிரைவ் ஆர் ஆப்டைன் மீன் அண்ட் வேரியன்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. நமக்கு எது சிம்பிளா இருக்கோ நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டெரிவேஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்.